செகண்ட்ஸில் வாங்கின ஐஃபோன் 13 Pro Max 3 மாதத்துல இதோட டிஸ்பிளே வந்து போயிடுச்சு. கஸ்டமர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, செட் வந்து இது வரைக்கும் யாரும் ஓப்பன் பண்ணல, எல்லாமே ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குன்னாங்க, ஒரிஜினல் ஸ்பேரோட இருக்குது. நாங்கள் செக் பண்ணும்போதும் டிஸ்பிளே வந்து கிளிச் ஆகிட்டுது. நாங்கள் செக் பண்ணும்போதும் டிஸ்பிளே எரர் மெசேஜோ பேட்டரி எரர் மெசேஜோ எதுவும் இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருந்தது. செட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது காப்பி டிஸ்பிளே, ஓகே, வித் டச் ஐசி நம்ம இதிலே சால்டர் பண்ணி வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால காப்பி டிஸ்பிளேவும் ஒரிஜினல் டிஸ்பிளே மாதிரியும் நம்மளுக்கு காமிக்கும். ஸோ அதனால் நீங்கள் செகண்ட்ஸில் வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே வாங்க. தெரிஞ்ச டீலர்ஸ் இருந்தால் மட்டும் வாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஆல்ரெடி ஐஃபோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம்னாக்கா அதோட ரெஃப்ரெஷ் ரேட்டை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஓப்பன் பண்ணி தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும், வேறு ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. இதே மாதிரி பேட்டரியும் வந்து டேப்பர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சில செகண்ட்ஸ் ஃபோன்ஸ் நம்ம வாங்குறோம் இல்லையா, வாங்கும்போது பேட்டரியோட ஹெல்த் வந்து 70% இல்லை 65 இருக்குது, இல்லை 75 இருக்குனாக்கா அதோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாக போகும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா, பேட்டரியோட ஹெல்த் வந்து 85க்கு வச்சுருவாங்க, 100க்கு வைக்க மாட்டாங்க. 85 இல்லை 80 அந்த மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 5K சேர்த்து செல் பண்ண முடியும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஓகேங்களா. இப்போ நம்ம கஸ்டமருக்கு என்ன போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா, கஸ்டமருக்கும் காப்பி தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இதுலேயும் எரர் மெசேஜ் வராத மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது சைக்கிள் அப்படியே ரிப்பீட் ஆக போகுது. இவர் இந்த ஃபோனை செகண்ட்ஸில் திருப்பி விற்க போகிறாரு. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வேணும்னாக்கா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.